ஹே காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டிகோட். தமிழ்நாடு அரசின் 2 வெள்ளை அறிக்கைகள். முக்கிய அம்சங்கள். நிதிநிலை வெள்ளை அறிக்கை 16 ஜூன் 2026. தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெளியிடப்பட்ட இந்த வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்ட முக்கிய தகவல்கள். மொத்த கடன் மற்றும் நிதி பொறுப்புகள் 13.18 லட்சம் கோடி. அரசின் நேரடி நிலுவைக் கடன் சுமார் 10 லட்சம் கோடி. கடந்த 5 ஆண்டுகளில் மாநில கடன் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அரசின் முக்கிய கவலைகள். வருவாய் விட செலவு அதிகரித்துள்ளது. வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. பல பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குகின்றன. கடன் வட்டி செலுத்துவதற்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய தொகை செலவாகிறது. அரசின் நோக்கம். மாநிலத்தின் உண்மையான நிதிநிலை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்து அடுத்த கட்ட நிதி சீர்திருத்தங்களுக்கு அடித்தளம் அமைப்பது. 2. மின்துறை வெள்ளை அறிக்கை 25 ஜூன் 2026. தமிழ்நாடு மின் வாரியத்தின் நிதிநிலை மற்றும் செயல்பாடுகள் குறித்து வெளியிடப்பட்ட முக்கிய தகவல்கள். மின் வாரியத்தின் மொத்த கடன் 2.47 லட்சம் கோடி. திரட்டப்பட்ட நஷ்டம் 1.82 லட்சம் கோடி. 2021 to 2026 காலகட்டத்தில் மொத்த வருவாய் 4.97 லட்சம் கோடி. மொத்தம் செலவு 5.32 லட்சம் கோடி. பற்றாக்குறை 34,447 கோடி. மாதந்தோறும் வருவாய் சுமார் 8,500 கோடி. செலவு சுமார் 11,000 கோடி. வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட சவால்கள். அதிக கடன் சுமை, அதிக விலையில் மின்சாரம் வாங்கும் நிலை, உற்பத்தி திறன் குறைவு, காலியாக உள்ள பணியிடங்கள், மின் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம். அரசின் நோக்கம். மின்துறையின் உண்மையான நிதிநிலை வெளிப்படுத்தி நீண்டகால சீர்திருத்தங்கள் மூலம் நிதி மற்றும் மின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் தமிழ் டிகோட்.